நண்பர்களே 2018 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி வந்து கோப்பையை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ரொம்பவும் சூப்பரான ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 வருஷம் வந்து தடைக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ரீஎன்ட்ரியில் வந்து அதிரடியாக விளையாண்டு, அதுவும் வயதான வீரர்கள் வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டு கப்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது பற்றி வந்து சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து பிசிசியுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே வீரர்களுடைய கோபத்தோட வெளிப்பாடு தான் நாங்கள் ஜெயிச்ச வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தோனியும் கூட வந்து 2018 ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது சிஎஸ்கே அணி வந்து 2 வருஷம் தடை பண்ணப்போ நாங்கள் ரொம்பவே வந்து கஷ்டமாக உணர்ந்தோம் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக வந்து பேசியிருப்பார். அதையும் குறிப்பிட்டு ஸ்ரீனிவாசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த விதமான தப்புமே வந்து பண்ணலை, சிஎஸ்கே வீரர்கள் யாருமே வந்து தவறு பண்ணலை, அதே மாதிரி வந்து நானும் வந்து தவறு பண்ணலை, கிரிக்கெட்டுக்கு என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், தொடர்ந்து வந்து என்னுடைய பங்களிப்பு வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் எங்களுக்கு வந்து அநியாயம் தான் வந்து நேர்ந்துச்சு, நீதிமன்றம் தீர்ப்பை பற்றி நான் எதுவுமே வந்து பேசலை, ஆனால் நீதிமன்றம் வந்து சரியாக நடந்துக்கலை, எங்களுக்கு வந்து நியாயமான தீர்ப்பு வழங்கலை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எங்களுடைய கோபத்தோட வெளிப்பாடை தான் நாங்கள் வந்து காமிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து சிஎஸ்கே வீரர்களும் வந்து எந்த தவறுமே பண்ணலை. ஸோ ஒரு அணியாக நாங்கள் வந்து பலம் வாய்ந்த அணி, எங்களுடைய திறமையை வந்து நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட சிஎஸ்கே வீரர்கள் வந்து விளையாண்டாங்க. அதனால தான் வந்து எங்களால் வந்து கப்பை ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு ஸ்ரீனிவாசன் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும்தான் வந்து 3 முறை வந்து ஐபிஎல் வந்து கப்பை ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சாதனையை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 2018 கப்பு வாங்கி சமன் செஞ்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 3-3 அப்படிங்கிற கணக்கில் சிஎஸ்கே மும்பை வந்து சமநிலையில் இருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் போட்டியில் வந்து எந்த அணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.